வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண போற மூவி தனுஷோட 50வது படம் ராயன். இந்த படத்துக்கு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குன்னு தான் எல்லாருமே சொல்றாங்க. என்ன ரீசன் கேட்டீங்கன்னா, தனுஷ் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு அண்ட் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் ஏஆர் ரஹ்மான். அது தவிர இந்த மூவியை சன் பிக்சர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட கதை ஒன்றும் புதுசுலாம் கிடையாதுங்க, ஆல்ரெடி வந்த கதை தான். நிறைய பேர் இந்த மாதிரி ஃபார்மேட்ல எடுத்திருக்காங்க. இந்த படத்துல தனுஷ் தான் அண்ணன். அவருக்கு 2 தம்பி ஒரு தங்கச்சி இருக்காங்க. அவங்க தங்கச்சி பிறந்த போது அவங்க அம்மா அப்பா சடனா வெளில போறாங்க, திருப்பி வரவே இல்லை. அவங்களும் வெயிட் பண்ணி பாக்குறாங்க, வரல. அந்த ஊர்ல இருக்கிற ஒரு பூசாரி தனுஷோட தங்கச்சி எடுத்து விற்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. அவங்க கிட்ட இருந்து காப்பாத்தி தனுஷ் சென்னைக்கு வந்துடுறாரு, அவர் தம்பிங்களையும் தங்கச்சியும் கூட்டிட்டு. அங்க அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு அவங்க தம்பி தங்கச்சிங்களை வளர்த்தாங்கிறது தான் இந்த படத்தோட கதை. அவருக்கு நடக்கிற துரோகம் அதெல்லாம் தான் இந்த படத்தோட மேஜர் ஸ்டோரியே. படத்தோட காஸ்டிங் யாருன்னு பாத்தீங்கன்னா, மெயின் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன் தனுஷ், அதுக்கப்புறம் எஸ் ஜே சூர்யா, அப்புறம் நம்ம சித்தப்பு பருத்தி வீரன்ல சித்தப்பா அந்த சரவணன். முக்கியமான 3 பேர் சந்தீப் கிஷன், துஷாரா விஜயன், அப்புறம் காளிதாஸ் ஜெயராம். ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட டைரக்டர் நம்ம தனுஷை பத்தி சொல்லி ஆகணும். இதுக்கு முன்னாடி ஒரு படம் இருந்தார் பவர் பாண்டின்னு. நான் அந்த படத்தை பார்த்ததே கிடையாது. பட் இந்த மூவி நான் ராயன் போய் பார்த்தேன். டெஃபினட்டா அவரோட 50வது மூவி அண்ட் இவ்வளோ பேர் காஸ்டிங் அண்ட் மியூசிக் டைரக்டர்லாம் இருக்கிறதுனால மூவி நல்லா இருக்கும்னு எதிர்பார்ப்போடு தான் போய் பார்த்தேன். இந்த படம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு டைரக்டர் மாதிரி நல்லாவே கிளியரா எடுத்திருக்காரு. இந்த படத்துல சில பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கு, டெஃபினட்டா அதை பத்தி நம்ம பார்க்கலாம். ஓவரால் நல்லாவே டைரக்ட் பண்ணிருக்காருன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த படத்தோட மேஜர் பேக் போன் என்னன்னு கேட்டீங்கன்னா மியூசிக் தான் சொல்லணும். அதுவும் பிஜிஎம், பேக்ரவுண்ட் மியூசிக் ஏஆர் ரஹ்மான் சும்மா தாறுமாறு பண்ணிருக்காரு. நீங்க தியேட்டர்ல போய் பாருங்க, தனுஷோட சீன்ஸ் ஒரு சீனும் அவ்வளவு சூப்பரா இருக்குன்னு தான் சொல்லணும். அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கோட கேட்கிற போது என்ன பொறுத்த வரைக்கும், உங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கோ தெரியல, என்ன பொறுத்த வரைக்கும் ஏஆர் ரஹ்மான் ரொம்ப நாள் கழிச்சு நல்ல பேக்ரவுண்ட் மியூசிக் கொடுத்திருக்காருன்னு தான் சொல்லணும். பிஜிஎம்க்கு ரஹ்மான் நம்ம பாராட்டியே ஆகணும். இந்த படத்தோட காஸ்டிங், அவங்க பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம பாத்துடலாமா? தனுஷ் அவர் டைரக்ஷனும் பார்த்திருக்காரு, ஆக்டிங்கும் இந்த மூவில பார்த்திருக்காரு. சோ டியூவல் ரோல் பண்ணிருக்காரு. ரெண்டுமே பண்ணதுனாலயோ என்னவோ தெரியல, அவர் பெருசா இந்த மூவில டைலாக் இல்ல, ஆனா அவர் வர சீன்ஸ் எல்லாமே அவர் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா பண்ணிருக்காருன்னு தான் சொல்லணும். செகண்ட் அவரோட பிரதர் செல்வராகவன், அவருக்கும் சீன்ஸ் கம்மி தான், பட் ஆனா அவரும் நல்லா தான் பண்ணிருக்காரு. பிரகாஷ் ராஜை விட்டோம் பாருங்க, பெரிய இதுவா காமிக்கிறாங்க, பட் ஒன்னும் அவருக்கும் பெருசா இது இல்ல. இதுல 3 இம்பார்ட்டன்ட் பர்சன்ஸ் யாருன்னு கேட்டீங்கன்னா, தனுஷோட தம்பி தங்கச்சியா வர அந்த சந்தீப் கிஷன், துஷாரா விஜயன், அப்புறம் காளிதாஸ் ஜெயராம். இவங்க 3 பேர் தான் இந்த படத்தோட மேஜர் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவங்களுக்கு தான் அதிக ஸ்கிரீன் பிரசன்ஸே இருக்கு. அவரை சுத்தி தான் இந்த கதையை ரிவால்வ் ஆகுதுன்னு சொல்லணும். சந்தீப் கிஷன் அவருக்கு கொடுத்த கேரக்டரை ரொம்ப சூப்பராகவே ஆக்ட் பண்ணிருக்காருன்னு சொல்லணும். தனுஷோட தம்பியாவே வாழ்ந்திருக்காரு, ரொம்ப கேஷுவலா இந்த ரோலை பண்ணிருக்காரு. ரொம்பலாம் ஸ்ட்ரெயின் பண்ண மாதிரியே தெரியல. அவருக்கு அடுத்தது நம்ம பாராட்ட வேண்டியது துஷாரா விஜயன். ரொம்ப நல்லாவே ஆக்ட் பண்ணிருக்காங்க. அவங்க சிஸ்டர் கேரக்டர்ல அவ்வளவு சூப்பராக ஆக்ட் பண்ணிருக்காங்கன்னு தான் சொல்லணும். அண்ட் தனுஷ் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் உங்களுக்கு. காளிதாஸ் ஜெயராமே பாத்தீங்கன்னா அவருக்கு கொடுத்த கேரக்டர் பண்ணிருக்காரு. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் என்னன்னு பாத்துடலாங்க. இந்த படத்தோட பாசிட்டிவ் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் தனுஷோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் அவரோட ஆக்டிங் தான் நம்ம சொல்லணும். ஒன்னொன்னு அவ்வளவு பெர்ஃபெக்ட்டா பார்த்து பண்ணிருக்காரு. நிறைய வெற்றிமாறன் மூவில நடிச்சிருக்கிறதுனால என்னவோ தெரியல, ஒரு அண்டர் வேர்ல்டு எப்படி இருக்கும், ஒரு ரவுடிசம் எப்படி இருக்குங்கிறத ரொம்ப கிளியரா காமிச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். அவரோட ஆக்டிங்குமே டைலாக் கம்மியா இருந்தாலும் அவரோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் எல்லாமே யாருமே குறை சொல்ல முடியாது, அவ்வளவு நல்லாவே பண்ணிருக்காரு. செகண்ட் நம்ம சொல்ல வேண்டியது சப்போர்ட்டிங் காஸ்ட். சொன்ன மாதிரி அந்த 3 பேர் சந்தீப் கிஷன், துஷாரா விஜயன், காளிதாஸ் ஜெயராம், இவங்க 3 பேருமே அவங்களுக்கு கொடுத்த கேரக்டரை நல்லாவே பண்ணிருக்காங்க. எஸ்பெஷலி துஷாரா விஜயன் அவங்க ஆக்டிங் ரொம்பவே நல்லா பண்ணிருக்காங்க. அண்ட் சந்தீப் கிஷன் சொல்லவே தேவையில்ல, ரியலிஸ்டிக்கா பண்ணிருக்காருன்னு சொல்லலாம். அவரோட கேரக்டர் ரொம்ப கேஷுவலா பண்ணிருக்காரு. இது இந்த படத்தோட ஒரு பேக் போன்னே நம்ம சொல்லலாம். அண்ட் மூணாவது பாத்தீங்கன்னா பிஜிஎம் ஏஆர் ரஹ்மானோட மியூசிக் சொல்லவே தேவையில்ல, நம்மள ஒரு நார்த் சென்னைக்கே கூட்டிட்டு போயிடுச்சுன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு என்ன சீனுக்கு என்ன பிஜிஎம் வேணுமோ அதை ரொம்ப கிளியராகவே கொடுத்துருக்காரு. இந்த படத்தோட நெகட்டிவ் என்னன்னு பாத்துடலாமா? இந்த படத்தோட நெகட்டிவ் அகைன் நான் திருப்பி மியூசிக் தான் சொல்லுவேன். இந்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பாட்டு எதுவுமே பெருசா நம்ம மைண்ட்ல நிக்கல. சாங் அந்த உசிரேங்கிற சாங்கை தவிர மத்த எந்த சாங்குமே நம்மளுக்கு மைண்ட்ல நிக்கலன்னு தான் சொல்லணும். ரெண்டாவது ப்ரெடிக்டபிள் ஸ்டோரிங்க. இந்த ஸ்டோரி ஆல்ரெடி நிறைய மூவிஸ்ல வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் என்ன நடக்க போதுங்கிறத நம்ம ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ண முடியுது. அதனால ப்ரெடிக்டபிள் ஸ்கிரிப்டுங்கிறதுனால மேபி அதுவும் ஒரு இந்த படத்தோட நெகட்டிவ்னே நம்ம சொல்லலாம். அண்ட் இன்னொரு மேஜர் நெகட்டிவ் என்னன்னு சொல்லணும்னா, படம் ஃபுல்லாவே வைலன்ஸ், ஃபுல்லா ரத்தத்தை தெறிக்க விட்டுருக்காங்க. என்னமோ நம்ம ஒரு தெலுங்கு மூவில இருந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. அந்த அளவுக்கு ரத்தத்தை தெறிக்க விட்டுருக்காரு தனுஷ். செகண்ட் பார்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா வைலன்ஸ். அந்த கடைசி ஒரு 10-15 மினிட்ஸ் வைலன்ஸ் எக்கச்சக்கமா இருக்குன்னு தான் நம்மளுக்கு சொல்லணும். எல்லா ஏஜ் பர்சனும் பார்க்க முடியாது, டெஃபினட்டா above 16 தான் இது பார்க்கணும். ஸோ எனக்கு தோணினது இதுதான் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். ஓவரால் டெஃபினட்டா ஒன் டைம் வாட்சபிள் பிகாஸ் ஆஃப் தனுஷ் அண்ட் ஏஆர் ரஹ்மான் மியூசிக் அண்ட் அந்த கேஸ்டிங். இது மூணுத்து
படத்துக்காக எனக்கு வந்து தோன்றது டெஃபினட்டா இந்த மூவியை ஒரு வாட்டி பார்க்கலாம். தியேட்டர்ல போய் பாருங்க, உங்களுக்கு டெஃபினட்டா பிடிக்கும். நம்மளோட ரேட்டிங் இந்த மூவிக்கு வந்து அவுட் ஆஃப் 5 2.8. இதே மாதிரி நம்ம இன்னொரு வீடியோல நம்ம கூடிய சீக்கிரம் மீட் பண்ணலாங்க. அது வரைக்கும் தேங்க்யூ, பை. மறக்காம நம்ம வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ so much for watching.